என்னதான் நம்ம திடல் தற்குறிசை ட்ரோல் பண்ணாலும் கிழவன் செத்தும் கதற விட்றாரு பாருங்களேன். கெத்து தான் இல்லை, கதற விட்றாரு. நம்மள இல்லை, திடல் தற்குறிசை. அவர் தமிழை பத்தி பேசுனதுக்கு ஒரு குரூப் ரவுண்டு கட்டுறாங்க, கடவுளை பத்தி பேசுனதுக்கு இன்னொரு குரூப் அணை கட்டுறாங்க. சரி, நான் ரைட் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியாவை கவர் பண்ணிக்க. இந்த ரெண்டுத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாம இவங்க கதறாங்க. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. சீவல் பெருசா செதறல் பெருசா தெரியலையே. அமே சரணமையப்பா, ஐயாமே சரணமையப்பா, அப்பப்பா சாமி சரணம், அப்பப்பா. அப்படி ஒரு குரூப் மதுரைக்காரங்க மண்டையில ரொம்ப நாளா மாவரைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். பல நாளா முட்டு கொடுக்க முடியாம நம்ம திடல் தற்குறிசெல்லாம் திணற ஒரு மேட்டர்ல இருந்து மங்களகரமா ஆரம்பிப்போமா? பெரியார் தத்தெடுத்த வளர்ப்பு மலை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுற கேவலமான போய்க்கு அறிவே இல்லாம கைத்தடி அடிச்சு சுத்துறீங்களே. நீ ரொம்ப பேசுற. பெரியார் மணியம்மை கல்யாணம் பண்ணது 1949. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசுல நான் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்டாப். நம்ம டேடியார் கல்யாணம் பண்ணது 1949லயா? அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாரிசுலனா சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களாம். தற்குறி 47லயே வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான். உங்க டேடியார் கல்யாணம் பண்ணும்போது நேரு பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கவர்மெண்ட். பெரியார் மணியம்மை கல்யாணம் பண்ணது 1949. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? அதுவும் படிச்ச புள்ள மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட அடிச்சு விட்டுட்டு போயிருச்சு. சுதந்திர இந்தியாவுல 1956ல தான் தத்தெடுப்பு சட்டமே போடுறாங்க. ஆனா 1956ல தத்தெடுப்பு சட்டம் போட்டாங்க. ஆமா போட்டாங்க. இப்ப அதுக்கும் நீ பேசுற கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு. ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலான்னு அப்பவே வழி இருந்திருக்கு. இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. இந்த ஒரு வழி மட்டும் கிடையாது. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு வேணா உயில் எழுதி வைக்கலாம், இன்க்ளூடிங் அடாப்டட் டாட்டர், வளர்ப்பு மகளுக்கு கூட. தலைவன் சொத்தை கைமாத்த தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இதுக்கு மேல உருட்டாது. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க பெண்ணு. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாருங்க. எங்க பெரியவரை திட்டுறீங்க? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இவ்வளோ ஃப்ளாஸை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு பேசுகிற டைலாக் எல்லாம் கேளுங்களேன். உருட்டுறது பூரா இது உருட்டிட்டு அடுத்தவனை பார்த்து வெக்கமே இல்லையான்னு கேக்குது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இந்த ஒரு உருட்டு தானான்னு கேட்டால் அதான் இல்லை. இவங்க டேடியாரை தூக்கி பிடிக்கிறதுக்காக திருக்குறளில் தப்பு இருக்குது, பேக்வேர்டான கருத்து இருக்குன்னு கண்ட மேனிக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. திருக்குறள்லயும் சில குறள் பிற்போக்குதனமா தான் இருந்துச்சு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. திருக்குறள்லயும் சில குறள் பிற்போக்குதனமா தான் இருந்துச்சு. அதை அவர் அடிக்கோடிட்டே சொல்லிருப்பாரு. ஒரிஜினல் ஆடியோவே இருக்கு. தெய்வம் தொழாளல் கொழுநன் தொழுதெழுவார் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா அந்த குறளோட பொருள் கடவுளை தொழுகிறத விட கணவனை தொழுகிற பொண்ணு. மனைவி கணவனை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணோன்னு சொல்லிட்டாராம். அதனால திருவள்ளுவர் பேக்வேர்டான ஆளாம். உங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அன்னைக்கு
கால் புடிச்சு விடுறது, ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கார பேர் என்னமா? பிரேமானந்த். நல்லா. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாமா? டே டு டே. நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். நான் பயத்தினாலயோ இல்ல பண்ணி தான் ஆகணும்ன்றதுனாலலாம் பண்ணல. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். ஏமா மனைவி கணவனை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னா பிற்போக்குத்தனம் ஓகே. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் என்னத்தனம்னு பார்த்து சொல்லேன். காதல் என்பது உண்டுதான், அதுல இந்த கள்ள காதல் நல்ல காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இவங்களுக்கு இன்னும் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டோட அடிப்படையே என்னன்னா, நீங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல நீ லிவிங் டுகெதர்ல இருக்க கூடாது. அப்பதான் அது லிவிங் டுகெதர். 60 வயசு வரைக்கும் இருந்துகிட்டு லிவிங் டுகெதர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேரேஜே பண்ணிக்கிறலாமே. கல்யாணம் பண்ணிக்காத, லிவிங் டுகெதர்ல வாழு. லிவிங் டுகெதர்ல கூட 7-8 வருஷத்துக்கு மேல ஒருத்தன் கூட வாழாத. நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இன்சிலா அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, வாயிலடிங்க. திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப முற்போக்கான கருத்து. இப்ப திருவள்ளுவர் சொன்னதுதான் உனக்கு பிற்போக்குத்தனம். ஆடு செத்து கிடக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் சாப்பிடுறோம், அதையும் சாப்பிடணும். ஆமா, ஆவுன்னா நானும் மதுரக்காரன் தாண்டா நம்ம பயிலுவ மண்டையை கழுவிட்டு இருக்கிய. எங்க உண்மையிலேயே உங்க ஆளுங்க பேசுற இந்த லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவை பத்தி எல்லாம் மதுரக்காரங்கிட்ட போய் சொல்லி பாரு பாப்போம். அதுவும் அடுத்து ஒரு உருட்டணும் உருட்டி விட்டுச்சே பாருங்க. உருட்டு தமிழ படிச்சது, தமிழ படிக்கல, தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிருப்பாரு. தமிழ் மொழி காட்டுமிராண்டி பாஷை, காட்டுமிராண்டியா தெரிஞ்ச ஆதிவாசிகள் கூட யூஸ் பண்ண பாஷை அப்படின்னு சொல்லிருப்பாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ, காட்டுமிராண்டி காலத்துல இருந்தே பேசின மொழின்னு சொல்லி தமிழோட தொன்மையை புகழ்ந்து பேசினாரோ? இது தெரியாம இத்தனை நாளா கலாச்சிட்டமே. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்பா டேய், சலூன்ல பண்ணுவாங்க கட்டிங்கு, இது பண்ணுதுடா ஓவர் ஆக்டிங்கு. பிஓபினா பேங்க் ஆஃப் பரோடா, இது விட்டது பூராவுமே புருடா. உள்ளத்துல நல்ல உள்ளம் உறங்காது. இப்படி உருட்டி விட்டா எங்க நெஞ்சமெல்லாம் தாங்கா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஏமா அவர் என்ன சொன்னாருன்னு ஒரிஜினல் ஆடியோவே இருக்கு. அப்படி இருந்து எப்படிமா இவ்வளோ தைரியமா உருட்டுற? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. தமிழர் முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். என்னடா இருக்குது தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே. பாத்தியா, தமிழே முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிக்கு பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்களே எல்லாரும். என்னடா இருக்குது உன் தமிழ்ல? இதெல்லாம் யாரோட ஆடியோன்னு தெரியுதா உனக்கு? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஆனா ஊசியில காது குத்தி பாத்துருக்கேன், நீ என்னமா உலக்கையில காது குத்துற? அதுவும் அந்த கடைசியா ஒரு டயலாக் ஒன்னு சொன்னீங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரியார் பத்தின क्वेश्चन கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? क्वेश्चन பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இத செஞ்சாருன்னு ஆன்சர் பண்ணி தான அவ. கருப்பனுக்கு சாவே கிடையாது ப்ரோ. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிழமை நின்னு அந்த நாய் எழுதி போடு. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட். மதுரைனாலே கல்ச்சரலா வாழக்கூடியவங்க இவங்க. லிவிங் டுகெதரா ப்ரோமோட் பண்றவங்க அவங்க. தமிழ் வழக்க சங்கம் வச்சவங்க இவங்க. தமிழையே திட்டுறவங்க. ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? டேய் தீவிரவாதம் நீ. இப்படி மதுரைக்கு செட்டே ஆகாதவங்க கூட எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு வீடியோ போடும் பாருங்க. எல்லா ஊர்லயும் ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பு ஆம்பளை கையில தானே இருக்கும். ஆனா எங்க மதுரையில மட்டும்தான் எங்க ஆத்தா கையில இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உங்களோட அரசியலுக்கும் உங்களோட கொள்கைக்கும் எதிரானவங்க உங்களோட பக்கத்து மாநிலங்களா இருக்கிற கர்நாடகாரங்களோ ஆந்திராக்காரங்களோ கேரளாக்காரங்களோ கிடையாது. பாத்தீங்களா, ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லி பிரிவினை ஏற்படுத்துறாங்களாமா. பா, இந்த தெய்வத்தையும் அவ்வளோ நான் கலாய்ச்சேன். வணக்கம்.
பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசலயும் போய் வேலை தேடி பிச்சை எடுக்கல நாங்க ஒண்ணு அங்க போய் இட்லி கடையோ பானிபூரி கடையோ போட்டு பொழப்பு நடத்தல. பொழைக்க வந்த பக்கத்து ஸ்டேட்டுக்காரனை பிச்சை எடுக்க வந்தவன் சொல்லி கேவலமா கமெண்ட் பண்ணிட்டு நீ அடுத்தவனுக்கு பாடம் எடுக்கிற. அதுவும் அது என்ன டயலாக்? அது இன ரீதியா பிரிவினை ஏற்படுத்துறாங்களாமா. இப்படி ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே இல்லையாமா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இது என்னங்க புது விதமான அரசியலா? தமிழ்நாடு இதுவரைக்கும் இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் நெறிமுறையை பார்த்திருக்காது. சாதியில இருந்து விடுபடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்கனக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இன ரீதியா பிரிவு ஏற்படுது. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியம் திராவிடம்னு பேசுனது இன அரசியல் இல்லாம என்ன இட்லி கடை அரசியலா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.